Si nous n'avons pas envie de le faire, Dieu ne le fera pas. À quel point est-ce que nous nous appuyons sur le Saint-Esprit? Nous devons faire attention à la parole de Dieu et écouter et être attentifs. Nous avons perdu beaucoup de temps uniquement en venant à l'église. அல்லது எத்தனையோ வருடங்கள் இந்த உலகத்துக்காக வந்து ஏதோ நமக்கு ஒரு சுகம், நமக்கு ஒரு பணம் அல்லது நமக்கு ஒரு நல்ல வாழ்வு வரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடையே வந்து கேட்டு அநேக எங்களுடைய காலங்களை நாங்கள் வீணடித்து விட்டோம். Nous avons perdu beaucoup de temps en venant à l'église uniquement pour nos besoins, pour que Dieu puisse satisfaire nos besoins. ஆகவே இனியாவது அந்த நாங்கள் விட்டுவிட்ட காலங்களை ஓடி பிடிக்கத்தக்கதாக ஆவிக்குரிய வாழ்விலே ஜாக்கிரதையாய் பரிசுத்தாவியிலே சார்ந்து வாழ தேவன் கிருபை செய்வார். J'espère que Dieu m'accordera la grâce pour que nous puissions cette fois-ci accrocher à la vérité qui veut nous faire comprendre. ஓகே, ஆகவே கற்றுக்கொள்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கட்டும். Que le Seigneur nous accorde un désir pour apprendre. அதே போல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அந்த கற்றுக்கொண்டதை அபியாசிக்கிற ஒரு கிருபை எங்களுக்குள்ளே இருக்கட்டும். Également que Dieu nous accorde la grâce afin que nous puissions appliquer ce que nous entendons. ஓகே, நாம ஒரு குறிப்பிட்ட அளவு காலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். En ce moment, nous apprenons à propos d'un sujet. கொஞ்சம் கூப்பிட்டு சிஸ்டர் சவுண்ட் கொடுத்து கொடுங்க. இதில் அப்போ நல்லா கவனிங்க. நான் சொன்னேன், முதலாவது நான் திரும்பவும் நான் சொல்கிறேன், சபைகளுடைய தரித்திரத்துக்கு காரணம் பாவத்தை குறித்த ஆழமான அறிவு இன்மைதான். Pourquoi aujourd'hui l'Église est dans cet état? Parce qu'elle n'a pas encore pris conscience de la profondeur du péché. பாவத்தின் ஆழத்தை உணர மட்டும் கிருபையை குறித்து நாம் பேசுகிறது எல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். Jusqu'à ce qu'elle comprenne la profondeur du péché, il ne sert à rien de parler de la grâce. நீங்க பாவத்தின் வல்லமை என்னன்னு கற்றுக்கொள்ளணும்னா ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நல்ல தியானித்து வாசிங்க. பாவத்தினுடைய வல்லமை அது கிருபை வல்லமை அல்ல, பாவத்துடைய வல்லமை என்னன்னு நமக்கு தெரியும். Si vous voulez comprendre le pouvoir du péché, je vous invite à lire Romains chapitre 7. நான் சொன்னேன், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம், அதாவது பாவ பிரமாணம்னு சொல்லலாம், அது பாவம்னு சொல்லலாம், அது மாமிசம்னு சொல்லலாம், அது எங்களை விட்டு எடுபட்டு போறதில்லை. Même après avoir obtenu le salut, le péché ne partira pas de nous. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இந்த உயிருக்கு மட்டும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. Il y aura toujours un combat entre la chair et l'esprit tant que nous vivrons. நாங்கள் சொல்லுவேன், இந்த உலகத்துல மூன்றாவது பெரிய உலகப் போர் வருதுன்னு பயப்படுறாங்க. Aujourd'hui, tout le monde a peur que la troisième guerre mondiale arrive. எனக்கு அந்த உலகப் போரை விட எனக்குள்ள இருக்கிற உலகப் போர் தான் பெரிய பிரச்சனை இருக்கு. Pour moi, le plus gros problème, ce n'est pas la troisième guerre mondiale, mais le combat intérieur. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் எப்போது நமக்கு இருக்குது. Il y a toujours un combat entre la chair et l'esprit. ஆனா அதுக்கு கணக்க பயப்பட தேவையில்ல. Nous n'avons pas besoin d'avoir crainte. பாவத்தின் வல்லமையை உணர்ந்த நாங்கள் கிருபை அதை விட 5 மடங்கு அல்லது 100 மடங்கு பெருசுன்னு உணர்ந்தால் இதை குறித்து பெருசா பயப்பட தேவையில்லை. Si nous comprenons tout d'abord la profondeur du péché et que nous comprenons que la grâce de Dieu est 5 fois, 100 fois plus grande, alors nous n'avons pas besoin de s'inquiéter. Okay. நான் பாவத்தின் வல்லமை குறித்து அதிகமா பேசி இருக்கிறேன். J'ai beaucoup parlé de la profondeur du péché. உங்களுக்கு என்ன சொல்றது, பொறாமை குறித்து, எரிச்சலை குறித்து, கண்ணீச்சை குறித்து, குறைக்க இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்தாலே தெரியும் எவ்வளவு பாவம் வல்லமையாக இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சுக்கணும். நாங்கள் அதை விளங்கப்படுத்த தேவையில்லை. Vous-même, vous pouvez comprendre à quel point le péché a du pouvoir sur nous à travers la convoitise des yeux, à travers la jalousie, à travers les rumeurs que nous écoutons. அவ்வளவு பெரிய அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நாங்கள் விடுபட தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். Le Seigneur nous a appelés afin que nous soyons sauvés et séparés de ce pouvoir. ஓகே, நான் சொன்னேன் பாவத்தின் வல்லமையோட கிருபை பெரிதுன்னு. J'ai dit que par rapport à la puissance du péché, la grâce de Dieu est plus grande. ஓகே, இந்த கிருபை பற்றி பேச போறேன். Aujourd'hui, je vais vous parler de la grâce. ஆனால் இந்த கிருபை பெரிதா இருந்தா கூட, même si cette grâce est grande, குறிப்பிட்ட அளவு கிருபை எடுத்த பிறகு அதுக்கு பிறகு அது கிருபையிலிருந்து எடுக்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Même si à un certain moment nous appliquons cette grâce, avec le temps nous aurons quand même des difficultés.
அதான் நான் சொல்லுவேன், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற கூட்டம். Il faut que nous apprenions à marcher avec la foi. அல்லது உணர்ச்சியை நம்பாமல் சத்தியத்தை நம்புற கூட்டம். Être un peuple qui croit en la vérité. இப்போ உணர்ச்சியை நம்புறவங்களா இருந்தால், celui qui croit en le ressenti, ஒரு குறிப்பிட்ட அளவு பாவம், ஒரு குறிப்பிட்ட அளவு திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு திரும்பவும் கிருபையை பெற்றுக்கொள்றதா இருந்தால் இந்த உணர்ச்சி சொல்லும், நோ இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் ஒத்து வராது. Celui qui vit avec le ressenti, même si plusieurs fois il tombe et qui se relève, par la suite il n'arrivera pas à se relever. ஆனால் நாம சத்தியத்தை கற்றுக்கொண்டு அனுபவத்திலே அது என்னன்னு புரிஞ்சு கொண்டுட்டா நமக்கு தெரியும், எவ்வளவு தூரம் விழுந்தாலும் உண்மையாய் நாங்கள் மனம் திரும்பும் போது அந்த கிருபை வேலை செய்யும். Si nous apprenons à vivre avec la vérité, même si nous tombons plusieurs fois, nous chutons plusieurs fois, nous savons qu'avec la grâce, nous pouvons nous relever. இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு மெய்யான பரிசுத்தத்துக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரிசுத்தத்துக்கு வாங்கிக்காவிட்டால் நான் சொல்லுறது உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வராது. Ce que je vous dis, vous ne comprendrez pas si vous n'avez pas un réel désir d'être sauvé par Dieu et de vivre une vie pleine de sainteté. முழு கிறிஸ்தவத்தின் முழு தன்மையான பாவத்தில் விழுந்திருக்கிறோம், எங்களை இயேசு கிறிஸ்துவால் மாற்ற போகிறது, அதான் முழு கிறிஸ்தவத்திலே நடுமை. Le véritable but du christianisme, c'est que nous sommes tombés dans le péché, mais que nous puissions nous relever et vivre une bonne vie pour Dieu. அப்ப அதை மையமாய் கொண்டு நீ வராமல் உலக நன்மைக்காய் வாழ்ந்தா நான் சொல்றது உனக்கு என்ன விளங்கும்? Si tu vis pas avec cet objectif et que tu vis avec un autre objectif pour le monde, ce que je vais te dire, tu ne comprendras pas. ஓகே, நான் இப்ப என்ன சொல்ல வர்றேங்கிறத நீங்க, நான் இப்ப சொல்ல வர இந்த பாயிண்டை நீங்க பிடிக்கணும், இல்லைன்னா எல்லாத்துக்கும் பிழையா போயிடும். Attrapez le point que je veux vous dire aujourd'hui, sinon tout sera faux. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கிருபை கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தை அனுபவிக்க இல்லை, பாவத்தை வெல்லத்தான் கிருபை கொடுக்கப்பட்டது. Je vous l'ai déjà dit que la grâce a été donnée non pour vivre dans le monde, mais pour surmonter et vaincre le péché. பாவம் இவ்வளவு வல்லமையா இருக்கிறபடினால் கிருபை இல்லாமல் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. Le péché a tellement de pouvoir que sans la grâce nous ne pouvons pas le surmonter. அப்படின்னு சொன்னால் கிருபை குறித்து எவ்வளவு தெளிவா நமக்கு விளங்கணும். Alors, à quel point est-ce que nous devons comprendre cette grâce? கிருபையினால் தான் நாங்க பாவத்தை வெல்ல முடியும். C'est par la grâce que nous pouvons vaincre le péché. அப்ப கிருபை குறித்து சரியான அறிவில்லாத நீங்க பாவத்தை வெல்றேன்னு எப்படி சொல்றீங்க? Alors si vous n'avez pas vous-même une bonne connaissance de la grâce, comment vous pouvez surmonter le péché? வெல்ல முடியாது. Vous ne pouvez pas le vaincre. சன்மார்க்க ஜீவியம் வாழ முடியும். Vous pouvez vivre une vie de bonnes œuvres. ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நீங்க நான் சொல்ல வரேன் என்னன்னா, நான் இப்ப கிருபை குறித்து கற்றுக் கொடுக்க போறேன். ஏன்னு சொன்னா நான் சொல்லிருக்கிறேன், பாவத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வரும் பொழுது ஆரம்பத்திலே அதிகமாய் நாங்கள் பாவத்தை வெல்ல மாட்டோம். Lorsque nous commençons à apprendre sur la grâce et que nous voulons vaincre le péché, on aura du mal à le faire. பிறகு போக போக நாங்க வெல்றது கூடியா இருக்கும். Mais plus nous allons avancer et plus vous allez voir que nous allons pouvoir vaincre ce péché. திரும்ப சொல்றேன், ஆரம்பத்திலே அந்த மெய்யான பரிசுத்தத்தை அடைய முயற்சி பண்ணும்போது 99% நமக்கு தோல்வி தான் அதிகமாக வரும். Au début, lorsqu'on va essayer de vaincre le péché, 99% nous allons chuter. அதுல நீ பயப்படாத. Mais n'ayez pas crainte. நீ அது விழுற மாதிரி இருந்தாலும், même si vous avez l'impression que vous chutez, உள்ளுக்குள்ள உள்ள ஆழத்திலே நீ பரிசுத்தமாக்குரிய காரியங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறாய். au fond de ton cœur, Dieu est en train de faire quelque chose pour que tu deviens saint. ஆகவே விழுந்தாலும் எழுப்பி நீ நடந்து கொண்டே இரு. Donc c'est pourquoi je te dis, même si tu tombes, relève-toi et continue de marcher. அதுக்கு தான் கிருபை தேவை. C'est pour ça que la grâce nous est nécessaire. சில ஆரம்பத்துல உனக்கு நீ பரிசுத்தமான மாதிரி தெரியாது. Au début, on a l'impression de ne pas devenir saint. ஆழமா உளையான சேர்த்துல போற மாதிரி தெரியும். Nous avons l'impression d'encore être enfoncés dans la boue. ஆனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். Mais et vois que Jésus-Christ est en train de faire quelque chose au fond de toi. அடிக்கடி சொல்றேனே, ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து கொண்டே இருந்தா அது வளர்றது நமக்கு பார்க்க முடியாது. Quand tu regardes un enfant, tu auras du mal à voir comment il grandit. ஆனா வெளிய இருந்து வரவங்க ஒரு 6 மாசத்துல வந்து அந்த பிள்ளையோட வளர்ச்சியை பார்க்க முடியும். Mais une personne qui n'a pas vu l'enfant depuis 6 mois, elle verra que l'enfant a grandi rapidement. அதே போல உடனடியா எங்களுக்கு வளர்ச்சியை பார்க்க முடியாது. De la même manière, nous ne pouvons pas voir notre progression rapidement. ஏன்னா இது வெளிப்பிரகாரமான பரிசுத்தம் இல்ல. Parce que c'est pas une sainteté en apparence extérieure. இது உண்மையாய் உள்ளத்திலிருந்து உருவாக்கப்படுகிற பரிசுத்தம். Mais c'est une sainteté qui est faite à l'intérieur de nous-mêmes. இது மக்களுக்கு ஆட்கள் பார்க்கிறதுக்காக நடிக்கிற நடிப்பு அல்ல. Ce n'est pas quelque chose en aspect extérieur. இது உள்ளத்துல
உண்மையாய் பரிசுத்தமாகிற ஒரு காரியம். Mais une sainteté qui se forme au fond de toi. யோசேப்பு போல யாரும் பார்க்காத நேரத்திலேயும் பரிசுத்தமாகிற ஒரு காரியம். Comme Joseph, même lorsque personne te voit, à ce moment-là, même tu te purifies. அது கடினமானது. C'est quelque chose de difficile. அதனால தான் இந்த கிருபை குறித்து சரியா நம்ம புரிந்து கொள்ளாவிட்டால் கொஞ்ச நாள்ல நம்ம சோர்ந்து போய் இந்த பரிசுத்தமே வேணாம்னு விட்டுட்டு போயிடும். C'est pourquoi si on ne comprend pas la véritable grâce de Dieu, au bout d'un certain temps, nous serons devenus faibles. ஏன்னா ஆரம்பத்திலே மிகப்பெரிய ஒரு இந்த பாவமும் பிசாசு சேர்ந்து எங்களுக்கு பரிசுத்தமாகாம விடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை Parce que tout au début, nous avons un combat et l'ennemi ne veut pas que nous devenions saints. ஆகவே நேரம் எடுக்கும். Mais ça prend du temps. அந்த நேரம் எடுக்கும் போது கிருபை தான் நம்ம தாங்கணும். C'est pour ça que même quand ça prend du temps, nous avons besoin de la grâce. திரும்ப சொல்றேன், உன்னுடைய உணர்ச்சினாலே நீ பரிசுத்தமாக பார்த்தா கொஞ்ச நாள்லயே நீ விழுந்துடுவ. Si tu essaies de devenir saint avec tes performances, peu de temps après, tu vas tomber. சத்தியத்தை நம்பு. Tu dois croire en la vérité. கிருபையை குறித்து வேதம் என்ன சொல்லுதோ அது எந்த நிலைமையிலும் அதை நம்பு. Crois en ce que la parole te dit concernant la grâce. அப்படி செஞ்சா தான் நாம பரிசுத்தப்பட முடியும். Si et seulement tu fais ça, tu pourras devenir saint. ஓகே, இப்ப பாருங்க எபிரேயர் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. Nous allons prendre le livre Hébreux, 4வது அதிகாரம், chapitre 4, 16வது வசனம். verset 16. 4:16. Chapitre 4, verset 16. Approchons-nous donc avec assurance du trône de la grâce afin d'obtenir miséricorde et de trouver grâce pour être secourus dans nos besoins. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஏன் தைரியமான சொன்னால், நான் சொன்னேன் திரும்ப திரும்ப கிருபையை கேட்கும் போது எங்களுக்கு தைரியம் இல்லாம போயிடும். இது என்ன திரும்ப திரும்ப கேட்கிறோம்ன்ற உணர்வே வந்துடும். Pourquoi avec assurance? Parce que parfois nous avons besoin de relire plusieurs fois le mot assurance. OK, அதுக்கு முன்னாடி பாருங்க, இரக்கம் பெற. Avant cela, nous allons voir இரக்கம் பெற மட்டும் வந்து இரக்கம் பெற miséricorde மற்றது கிருபையாலே et de trouver grâce. உதவி செய்கிற கிருபையாலே. சரி, அப்ப ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. Il y a deux choses qui est dites. இரக்கம் பெற, afin d'obtenir miséricorde கிருபையாலே et de trouver grâce. அப்ப இரக்கம் பெறனா afin d'obtenir miséricorde, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், nous avons péché, மன்னிப்பு தேவை, nous avons besoin d'être pardonnés. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது, deuxième chose, அந்த பாவத்தை நாங்க திரும்ப விடாதபடி மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தேவை. pour pas être plongé dans le péché, nous avons besoin de la grâce. இந்த இரக்கமும் இந்த இரண்டாவது பலப்படுகிற கிருபை, இது ரெண்டுமே கிருபையிலிருந்து தான் வருது. La miséricorde et de trouver grâce, ces deux choses se rassemblent dans la grâce. பாக்கவீங்க, நாங்க பாவிகளா இருக்கிறோம். Nous sommes pécheurs. அப்ப எங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்ட முடியாது. Le Seigneur ne pourra pas nous donner miséricorde. அப்ப எப்படி இரக்கம் காட்டுறாரு? Comment est-ce qu'il nous montre sa miséricorde? இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து தான் எங்களுக்கு இரக்கம் à காட்டுறாரு. travers la grâce de Jésus-Christ. இரண்டாவது, நாங்க கொலைப்பட்டுட்டோம். Nous avons fait une erreur. நாங்க மீண்டும் செய்யாதபடிக்கு எங்களுக்கு பலம் தேவை. Nous avons besoin d'une force pour ne pas reproduire cette erreur. நாங்க பாவிகளா இருக்கிறபடியா அதுவும் கொடுக்க முடியாது. Comme nous sommes pécheurs, ça aussi nous ne pourrons pas l'obtenir. ஆக அதுவும் எங்க இருந்து வருது? Où est-ce que ça vient cette grâce? De la grâce. பாக்கவீங்க, இத சுருக்கமா சொன்னா நாங்க பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்க பரிசுத்தமாகிறதுக்கு எங்களுக்கு கிருபை தேவை. Pour raccourcir tout cela, pour obtenir la miséricorde de Dieu, pour ne plus pécher et pouvoir surmonter, nous avons besoin de la grâce. அநேகர் இதை ஒத்துக்கொள்ளுவீங்க. Parmi vous, il y a beaucoup de gens qui peuvent accepter cela. அநேகர் நீங்க கிருபை இல்லாம வாழ முடியாதுன்றதை நீங்க ஒத்துக்கொள்வீங்க. Beaucoup de personnes, vous pouvez accepter qu'on ne peut pas vivre sans la grâce. நான் சொல்ல வர்றது, moi ce que je veux vous dire, இதுதான் இந்த பாயிண்ட்டை தான் நான் கலங்கப்படுத்த விரும்புகிறேன். அதாவது எத்தனை தரம் நாங்க பாவம் செய்து விழுந்தாலும் நாங்க உண்மையாய் பரிசுத்தமாக வேணும்னு நினைச்சு தேவ சமூகத்துக்கு போகும்போது கிருபை தொடர்ச்சியாய் வேலை செய்யும். Peu importe le nombre de fois où vous allez chuter, si vous avez un réel désir de devenir une personne sainte devant Dieu, alors cette grâce vous est accordée. ஆனால் இது சொல்ற மாதிரி இலகுவானது அல்ல. Mais comme je le dis, c'est pas une chose facile. நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு 5 தரம் பாவம் செஞ்சிட்டோம். Je vous ai dit, par exemple, nous avons péché plus de 5 fois. கிருபை வேலை செய்யணும்னு நினைக்கிறது பெரிய பிரச்சனை இல்ல. C'est pas une chose difficile de croire que la grâce sera sur nous. ஆனா பல தடவை நம்ம பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். Mais lorsque nous chutons plusieurs fois, விழுந்து கொண்டே இருக்கிறோம். nous sommes en train de tomber. இப்ப எங்களுடைய மனசாட்சியை சொல்லும்,
இதுக்கு மேல கிருபை கொடுப்பான்னு நான் நம்பல. Notre conscience elle-même, elle va nous dire, je ne crois pas que le Seigneur va t'accorder une autre grâce. ஆகவே அதை மேற்கொள்ள, Mais pour pouvoir le surmonter, அதை அந்த பலப்பட விழுந்தாலும் இல்ல திருப்பி அடுத்த தடவையும் தேவன் கிருபை தருவாருங்கிறதை நம்ப நமக்கு சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். mais pour pouvoir croire que cette grâce nous est accordée, même si nous tombons plusieurs fois, nous avons besoin de la connaissance. இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அநேகர் பாவம் பரிசுத்தமாக முடியாததுக்கு காரணம் அவங்க கிருபை குறித்து தெளிவில்லை. Si aujourd'hui il y a beaucoup de personnes qui n'arrivent pas à obtenir la sainteté, c'est parce qu'ils n'ont pas encore une bonne connaissance sur la grâce. பிசாசும் அவங்களோட மனசாட்சியும் அந்த கிருபையை விட சத்தமா பேசுது. L'ennemi, le Satan et notre conscience parlent plus fort que la grâce. திரும்பி சொல்றேன், உங்களோட மனசாட்சியும் Ta conscience அந்த பிசாசும் சேர்ந்து et le Satan, கிருபையை விட par rapport à la grâce, சத்தமா பேசுது. ils parlent plus fort. இதுல இருந்து நீ விடுதலை அடைய மட்டும் நீ மெய்யான பரிசுத்தத்துக்குள் கடந்து போக மாட்ட. Jusqu'à ce que tu sois libéré de cela, tu n'entreras pas dans la véritable sainteté. நான் திருப்பி சொன்னேன், பாவத்தை மேற்கொள்ள ஆரம்ப கட்டத்துல பிறகு குறைஞ்சிரும். ஆரம்ப கட்டத்திலே அநேக தரம் நான் விழுந்து தான் இருந்தோம். Au début, nous allons chuter plusieurs fois avant de nous relever. அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா, Si ce que je dis est faux, நான் ஒரு நிமிஷம் தாரேன், நீங்க யோசிங்க. je vous donne une minute pour que vous puissiez réfléchir. கண்ணகி சரி, இப்ப எத்தனை வருடமாச்சு இன்னும் வெண்டிங்களா வரல இல்லையா? Ça fait combien d'années que vous n'êtes pas encore libéré de la convoitise des yeux? நீங்க முயற்சி பண்ணி இருக்கலாம், Peut-être que vous avez essayé, கொஞ்சம் வெற்றி இருக்கலாம், peut-être que vous avez eu une victoire, முழுவதும் வெற்றி பெற்றீங்களா? mais vous n'avez pas eu une entière victoire. இல்ல. Non. அல்லது ஒரு பொறாமை, Par exemple, la jalousie. அல்லது குறை கேட்கிறது. Écouter des rumeurs. ஒரு ரட்சிக்கப்பட்டிருந்தா ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றது, முன்னேற்றம் இருக்கும். Quelqu'un qui a été sauvé, certes, il y aura de l'avancement dans la sainteté, ஆனா விழுந்துடுறோம். mais il chute rapidement. இப்ப நாங்க டக்குனு நினைக்க சாத்தான்னு சொல்லுது, இவ்வளவு தரம் விழுந்த உனக்கு கிருபை ஆண்டவர் தருவார், நீயே நம்புறியாங்க. Le Satan viendra nous dire, tu crois encore que Dieu va t'accorder une nouvelle grâce? எங்களுக்கு இயற்கையா அந்த நம்பிக்கை இல்ல. Même nous, au fond de nous, nous n'avons pas confiance. அப்ப அது ரெண்டும் சேர்ந்து இதுக்கு மேல கிருபை தர மாட்டாருன்னு நினைச்சிரோம். Et ces deux choses fusionnent et nous dit que nous ne pourrons pas avoir la grâce. குற்ற உணர்வடைய பார்க்கிறோம். Nous avons la culpabilité. நான் சொன்னேன், குற்ற உணர்வுன்னு ஒன்று வந்தாலே அதுக்கு பிறகு பரிசுத்தத்தை கைவிட்டு பரிசுத்தமாக முடியாது. Si tu as la culpabilité en toi, alors je te conseille d'abandonner la sainteté, tu n'y arriveras pas. இந்த கிருபை குற்ற உணர்வை இரத்தத்தால கழுவி கொண்டு போனால் ஒழிய நீ ஒருபோதும் பரிசுத்தமாக முடியாது. Jusqu'à ce que cette grâce te sanctifie et t'enlève cette culpabilité, tu n'avanceras pas dans la sainteté. கவனிங்க, நீங்க உண்மையான பரிசுத்தம் வளரணும்னு சொன்னால், Si vous désirez grandir dans une véritable sainteté, peu importe le nombre de fois où vous allez நீ tomber, உண்மையாய் மனம் திரும்பி பரிசுத்தமாகணும்னு நீ வாங்கிக்கிறவை, si tu as imaginons que tu as un réel désir d'être sauvé et de grandir dans la sainteté, அந்த இரத்தம் அந்த பாவத்தை மன்னிக்குது, நீ நம்பியே ஆகணும். அந்த கிருபை உன்னை தாங்குது, நீ நம்பியே ஆகணும். il faut que tu aies foi que le sang de Jésus-Christ te pardonne et que sa grâce est sur toi. அப்படி இல்ல, Si tu ne crois pas à cela, நீ குற்ற உணர்வடைய தொடங்கிட்டனா, tu commences à avoir la culpabilité. நான் ஒரு பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி நீ ஓடு மட்டும் உன் வாழ்க்கையில் நீ ஓட மாட்டே. பின்னானவை நினைக்கிற எவனும் முன்ன பார்த்து ஓட முடியாது. Jusqu'à ce que tu oublies ce qui est en arrière et que tu te concentres sur le devant, tu n'y arriveras pas. இது கஷ்டம். C'est très difficile. எங்களுக்கு இது நாங்களே இந்த கிருபையை காமவிவாதத்துக்கு ஏதுவா திருப்புற மாதிரி ஒரு உணர்வு கூட நமக்கு வந்துடும். Nous avons parfois l'impression de mal comprendre la grâce. அதனால தான் இந்த கிருபை குறித்து சரியான சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். C'est pour ça que nous avons besoin de connaître, d'avoir une bonne connaissance sur la grâce. ஓகே, இப்போ இப்படி வைப்போம். இப்போ உண்மைப்படி நாங்க ரட்சிக்கப்படும்போது எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. Avant d'être sauvés, nous n'avons aucune dignité. சரி, இப்போ நான் சொன்னேன், இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யணும், உதவி செய்கிற கிருபை அடையவும். J'ai dit tout à l'heure, afin d'obtenir miséricorde et de trouver grâce pour être secouru dans nos besoins. இரக்கம் பெறனா நீ பாவம் செஞ்சோன்னா அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். Afin d'obtenir grâce, ça veut dire que lorsqu'on a péché, nous devons obtenir le pardon. அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டே நிச்சயம் இருந்தால் தான் உனக்கு குற்ற உணர்வு இல்லாம போகும். Lorsque nous avons l'assurance que nos péchés soient pardonnés, nous n'aurons pas la culpabilité. இப்போ நான் சொல்றேன், இது உண்மையாய் பரிசுத்தமாகிறவனுக்கு ஆரம்பத்தில் இதை நம்ப முடியாது. 10 தடவை 15 தடவை விழுந்த உடனே கர்த்தர் மன்னிப்பார்னு நம்ப முடியாது. ஏன்னா பிசாசும், நான் சொன்னேன், பிசாசும் எங்கட மாம்சம் சேர்ந்து கிருபையை விட சத்தமா பேசும்.
C'est vrai qu'au début, lorsque nous avons un réel désir de devenir ça, nous allons chuter plusieurs fois et nous aurons du mal à faire entièrement confiance. இது பரிசுத்தாவியார் கற்றுத் தரணும். Ça, il faut que le Saint-Esprit vous l'apprenne. முதலாவது சத்தியத்தை விளங்கிக் கொள்ளணும். Premièrement, il faut comprendre la vérité. இரண்டாவது சத்தியத்தை விளங்கிக் கொண்டா காணாது. இரண்டாவது அனுபவத்துல வர பல காலங்கள் எடுக்கும். அனுபவத்துல இது இப்படி எத்தனை தடவை விழுந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறாருன்னு அனுபவத்துல கொண்டு வர பல காலங்கள் செல்லும். Tout d'abord, il faut comprendre la vérité et après cela, il faut arriver dans l'expérience et cela, ça prend plusieurs années. ஓகே, அப்ப இரண்டாவது நான் சொன்னேன் சகாயம் செய்யும் அல்லது உதவி செய்கிற கிருபையை பெறணும். Deuxièmement, j'ai dit de trouver grâce. முதலாவது மன்னிப்பு, Premièrement, le pardon. பிறகு நாங்க அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அந்த பாவத்தை நாங்க மேற்கொள்ள தேவ கிருபை அல்லது தேவனுடைய ஒத்தாசை அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நமக்கு தேவை. Deuxièmement, pour ne pas reproduire cette même erreur, nous avons besoin de la grâce de Dieu. ஓகே, இப்ப தேவன் எங்களுக்கு கிருபையை தர நாங்க எந்த தகுதியும் இல்லை. Pour que nous ayons la grâce de Dieu, nous sommes pas dignes. அது எங்களுக்கே தெரியும். Ça, nous l'acceptons. ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்டு என்ன நடக்குது? Mais lorsque nous sommes sauvés, qu'est-ce qui se passe? சரி, இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு இரக்கம் பெறன்னு சொன்னா நம்ம மன்னிப்பு எடுக்க. Premièrement, obtenir miséricorde, c'est obtenir le pardon de Dieu. இப்ப நாங்க சொன்னேன் பிசாசு 2-3 தடவை மன்னிப்பு கேட்ட பிறகு திருப்பி மன்னிப்பு கேட்கும் போது அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். Lorsque nous demandons pardon à Dieu pour nos péchés une fois, deux fois, et par la suite, le Satan n'acceptera pas ça. இயற்கையா நாங்கள் கூட இயற்கையா எங்க உள்ள என்ன சொல்லுவோம், 3 தடவை மன்னிப்பு கேட்டா ஓகே ஆண்டவர் மன்னிப்பார், 4வது தடவை மன்னிப்பு கேட்டா மன்னிக்கப்பட மாட்டாருன்னு தான் எங்களுடைய இயற்கையான எங்களுடைய இதயம் சொல்லுது. Au fond de nous, notre cœur nous dit une fois, deux fois, quand nous avons péché, nous pouvons obtenir cette grâce, mais par la suite, nous hésitons concernant cette grâce. இப்போ இது ரெண்டே எப்படி வெல்ல முடியும்? Comment est-ce que nous pouvons vaincre ces deux choses? வேத வார்த்தையினால தான். Par la parole de Dieu. இயேசு சுதா ஆரம்பத்துல போல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தான். Par le sang de Jésus-Christ. ஓகே, இது பாருங்க, நான் அதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், அடிக்கடி சொன்னேன், ரட்சிக்கப்பட்டவனுடைய திரும்ப திரும்ப வலியுறுத்துறது ரட்சிக்கப்பட்டவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Tous les péchés qu'un homme qui a été sauvé a fait a été pardonné. எல்லா பாவங்களும். Tous ces péchés. ஏற்கனவே செய்த பாவம், les péchés qu'il a fait et les péchés qu'il va faire. ஓகே, இத நாங்க வேதத்தினூடாய் கற்றுக்கொண்டு கொண்டால்தான் எத்தனை தடவை பாவம் செய்தாலும் உண்மைப்படி விருப்பம் இல்லாமல் விழுந்துட்டோம், எத்தனை தடவை பாவம் செய்தாலும் தேவன் அதை மன்னிக்கிறான்னு நம்ப முடியும். Si vous apprenez ça à travers la parole de Dieu, alors peu importe le nombre de fois où vous allez chuter, vous allez avoir confiance et avoir foi en lui. சரி, இப்போ நீ என்ன மாட்டி ஒரு சில வசனத்தை கொண்டு போறேன். நான் சொன்னேன் இது கடினமான உபதேசம், ஆனால் பரிசுத்தத்துக்கு மிக மிக அவசியமான உபதேசம். Je vous ai dit, c'est un enseignement très très difficile, mais qui est nécessaire pour obtenir la sainteté. ஆகவே கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லைன்னா நீங்க பரிசுத்தமாகவும் உங்களால முடியாது. Donc si vous ne souhaitez pas apprendre, ça veut dire que vous ne souhaitez pas devenir saint. ஏன்னா இந்த உணர்ச்சியும் பிசாசும் எங்களுடைய மாமிசமும் கிருபையை விட அதிகமாக சத்தம் போடும். Pourquoi? Parce que notre ressenti, notre chair et le Satan parlera plus que la grâce. இந்த கிருபை இது ரெண்டுக்கும் மேல சத்தம் போடணும்னு சொன்னால் உனக்கு அறிவு இருக்கணும். Mais si tu veux que la grâce parle au-dessus de tout ça, tu dois avoir la connaissance. கற்றுக்கொண்டிருக்கணும். Tu dois apprendre. அதுக்கு பிறகு ஆவியானவர் அனுபவத்திலே அதை உனக்கு கற்றுத் தரணும். Et par la suite, il faut que le Saint-Esprit, à travers l'expérience, te l'apprenne. இதை நீங்க கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்க பரிசுத்தமா இருக்கிறது இயல முடியாத ஒரு காரியம். Si tu n'apprends pas comme cela, alors il est impossible de devenir saint. பாருங்க, யோவான் 1:29 வாசிப்போம். Jean 1, verset 29. அதாவது முதலாவது நான் சொன்ன இரக்கம் பெற அல்லது குற்றமற்ற மனசாட்சியிலே நீ பாவம் செய்தாலும் குற்றமற்ற மனசாட்சியிலே நீ போகணும்னு சொன்னால் இந்த காரியங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கும். Premièrement, je dis que vous avez besoin d'obtenir la grâce de Dieu, la miséricorde de Dieu et de trouver grâce pour pouvoir s'approcher du trône de Dieu. Okay. Jean 1, verset 29. Le lendemain, il vit Jésus venant à lui et il dit, voici l'agneau de Dieu qui ôte le péché du monde. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற நீ இயேசு விசுவாசித்தால் உலகத்துல இருக்கிற பாவத்தை நீ செஞ்சிருக்கிற. இதை யார் சுமந்து தீர்த்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. 1 யோவான்
2 கொஞ்சம் பசங்க நான் வாசிக்க போறோம். Le verset dit, 1 யோவான் 2:2. Le verset dit, voici l'agneau de Dieu qui ôte le péché du monde. Donc si tu as fait un péché, tu dois savoir que Jésus-Christ a déjà tout porté sur lui. 1 Jean 2, verset 2. Il est lui-même une victime expiatoire pour nos péchés, non seulement pour les nôtres, mais aussi pour ceux du monde entier. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியா இருக்கிறார். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, 1 யோவான் 3:5 அதிலே 3:5 வாசிங்க. 1 Jean 3 verset 5. Or vous le savez, Jésus apparu pour ôter les péchés et il n'y a point en lui de péché. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். ஓகே, அப்ப Jésus apparu pour ôter les péchés. அந்த வார்த்தை எனக்கு எல்லாம் பிடிக்கும். சுமந்து தீர்க்க அப்படினா முற்றுமுழுதா முடிச்சிட்டார். J'aime bien ce verset. Jésus a supporté et a mis fin au péché. இப்போ பாருங்க, யோவான் 19:28-30 வாசிங்க. Jean chapitre 19. யோவான் 19:28-30. Jean chapitre 19 verset 28 à 30. Après cela, Jésus, qui savait que tout était déjà consommé, dit, afin que l'écriture fût accomplie, j'ai soif. Il y avait là un vase plein de vinaigre. Les soldats en remplirent une éponge et, l'ayant fixé à une branche d'hysope, ils l'approchèrent de sa bouche. Quand Jésus eut pris le vinaigre, il dit, tout est accompli, et baissant la tête, il rendit l'esprit. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டியில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 2 கட்டத்தை பாருங்க. முதலாவது சொல்லிருக்குது எல்லாம் முடிந்தது. Premièrement, il est dit que tout est fini. 30வது இடத்துல வாங்குவது முடிந்தது என்று சொல்லி. Tout était accompli. ஆகவே பாவத்தை குறித்த எல்லா காரியத்தை சிலுவையிலே தேவன் செய்து முடித்திருக்கிறார். Donc nous apprenons qu'à travers ces versets que Jésus-Christ a tout supporté sur la croix. சொன்னேன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். Qu'il a supporté tout le péché du monde. ஆகவே நான் இயேசுவை விசுவாசித்தா என்னுடைய பாவம் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். Si j'ai foi en Jésus-Christ, alors il a supporté mes péchés. உன்னத சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த எழுதி இருக்கிறார். Qu'il a porté sur lui tout le péché du monde. யோவான் சொல்லிருக்கிறது எல்லாம் முடிந்தது. Et dans Jean, il est dit que tout est accompli. ஆகவே தேவன் எதையும் விட்டு வைக்கவில்லை, சகலத்தையும் சிலுவையிலே முடித்து விட்டார். Donc Jésus-Christ n'a rien laissé, il a tout accompli. நான் சொன்னேன் சுமந்து தீர்த்தார்னா தமிழ்ல அது நல்லா அழகா இருக்கு. சுமந்து தீர்த்தார், எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். Il a tout supporté et il a tout accompli. ஆகவே இன்னைக்கு நீ விசுவாசித்திருந்தால் இயேசுவை, Donc aujourd'hui, si tu as foi en Jésus-Christ, திரும்ப பரிசுத்தரை ரட்சிக்கப்பட்டவன் மட்டும் தான் இது போறது. je le répète et j'appuie sur ce sujet que tout cela vaut uniquement pour les personnes qui sont sauvées. அவ நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால், Donc si tu as été sauvé, உன்னுடைய பழைய பாவம் நீ செய்ய போற பாவம் எல்லாம் தேவன் சுமந்து தீர்த்திருக்கிறார். donc tous les péchés que tu as fait auparavant et que tu vas faire, tout a été supporté par Jésus-Christ. இன்னும் ஒன்று சொல்ல வாசிப்போம். Nous allons encore lire 2-3 versets. Éphésiens 1:7. chapitre 1 verset 7. Éphésiens 1:7. Éphésiens chapitre 1 verset 7. En lui nous avons la rédemption par son sang, la rémission des péchés selon la richesse de sa grâce. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. ஓகே. Nous avons la rémission des péchés selon la richesse de sa grâce. இது யாருக்கு பொருந்தும்? ரட்சிக்கப்பட்டவன். Pour qui ce verset est dit? Pour celui qui est sauvé. கொலோசியர் 1:14. Nous allons prendre Colossiens chapitre 1 verset 14. En qui nous avons la rédemption, la rémission des péchés. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய
ரட்சிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு உண்டாகுமா உண்டாகி இருக்கிறதா? Est-ce que ça nous உண்டாகி est accordé? இருக்கிறது. Et nous est accordé. அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. Nous allons prendre பல இடங்கள் இருக்கு. நான் ஒரு ரெண்டு இடத்தை வாசி. அப்போஸ்தலர் 2:38. Actes chapitre 2 verset 38. Pierre leur dit, repentez-vous et que chacun de vous soit baptisé au nom de Jésus-Christ pour le pardon de vos péchés et vous recevrez le don du Saint-Esprit. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ 13:38 அப்போஸ்தலர் 13:38 வாசிங்க. Actes chapitre 13 13:38 verset 38. Sachez donc, hommes frères, que c'est par lui que le pardon des péchés vous est annoncé. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் பாவ மன்னிப்பு உண்டா அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ கவனிங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நாங்கள் இயற்கையாக 2-3 தரம் பாவம் செஞ்சோன்னா மன்னிப்பாராங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழுப்புது. De manière très naturelle, au bout de 1 ou 2 fois, lorsque nous chutons, nous posons la question, est-ce que je suis réellement sauvé? ஏன்னா இயற்கையாக நாங்கள் ஒரு பிள்ளை 2 தரம் 3 தரம் பிள்ளை விட்டால் பரவாயில்ல, 4ஆவது தரம் பிள்ளை விட்டால் இயற்கையாக நாங்கள் மன்னிக்க மாட்டோம். Nous savons que lorsqu'un enfant fait plusieurs erreurs, au bout de la 4e fois, nous avons du mal à l'accepter, à le pardonner. நாங்கள் இந்த கன்செப்டை கொண்டு போய் தேவனும் அப்படித்தான் இருப்பான்னு நினைக்கிறோம். Et nous gardons ce concept et nous disons que Dieu aussi est pareil. தேவன் அப்படி இல்லை. Mais Dieu n'est pas comme cela. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த படித்தோம், நாங்கள் இரக்கம் பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசனத்தை கிட்டி சேர கடவுள் சொல்லப்பட்டிருக்கிறது. Il est dit que c'est pour que nous puissions obtenir sa miséricorde et de trouver grâce. எங்களுக்கு பிறவிட்டா 2 காரியம் தேவை. Nous avons besoin de 2 choses lorsque nous chutons. பாவம் மன்னிக்கப்படத்தக்கதாக இரக்கம் பெறணும். Nous avons besoin d'obtenir la miséricorde pour que nos péchés soient அந்த pardonnés. பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நமக்கு உதவி தேவை. Et pour ne plus refaire ce même péché, nous avons besoin de l'aide. இது ரெண்டுக்கும் வேற சொல்லுது கிருபாசனத்தை கிட்டிச்சு. Et c'est pour cela il est dit de s'approcher de sa grâce. அப்படினா இந்த ரெண்டும் எங்க இருந்து வருது? கிருபையில இருந்து. Et ces 2 choses proviennent de la grâce. இப்போ ஒரு விஷயம் பாப்போம். நான் சொன்னேன் உணர்ச்சியை நம்பாதீங்க. Ne pas faire confiance au சத்தியத்தை நம்புவோம். Mais de croire la vérité. நான் சொன்னேன் இந்த சொன்னேன் 3 தரம் பிள்ளை விட்டுச்சு நாங்க மன்னிக்கலன்னீங்க. Imaginons que votre enfant a fait des erreurs plus de 3 fois. நாங்க அதே மாதிரி நினைக்கிறோம். பிதாவும் 2 தரம் பிள்ளை விட்டா அதுக்கு மன்னிக்க மாட்டார். Et nous pensons que même le père, lorsque nous chutons au bout de la 3e fois, il ne pardonnera pas. இதுக்கு தான் மனச மூளைய வெளியில வை. C'est pour ça qu'il faut sortir l'esprit உணர்ச்சியை வெளியில கொண்டு வை. sortir ton ressenti. பிசாசுங்கற மாம்சம் போற சத்தத்தை கேட்காத. Et ne plus écouter la voix du diable et de notre conscience. சத்தியத்துக்கு வா. Mais de venir à la vérité. ஆனால் இந்த 3-4 காரியங்கள் தான் பிசாசு, எங்கட மாமிசம், எங்களுடைய சத்தம் எல்லாம் अनेक நாட்களாய் எங்களோட சத்தம் போட்டு வந்தபடினால் அந்த சத்தம் தான் எனக்கு பெருசா தெரியும். C'est pourquoi nous avons l'impression d'entendre la voix du diable, notre conscience, etc. இப்ப இந்த கிருபை சத்தத்தை நம்ம பலமா என்ன சொல்றது ஜொலிக்க பண்ணணும். C'est pour ça que nous avons besoin d'élever la voix de la grâce. அதுக்கு கிருபையை புரிஞ்சு கொள்ளணும். கிருபையின்படி நாம அன்றாட வாழ பழகணும்னு இந்த கிருபை சத்தம், அந்த பிசாசுர சத்தம், எங்கட மாம்ச சத்தம் எல்லாத்தை விட இந்த கிருபை சத்தம் பெருசா வரும். C'est pourquoi nous avons besoin d'acquérir une bonne connaissance sur la grâce et de vivre avec la grâce afin que la voix de la grâce soit plus grande que la voix du diable et de notre conscience et de notre ressenti. வேலை கவனிங்க. இந்த கிருபை நாம் போன முறை பார்த்தோம். கிருபையில கிருபை பெற தகுதி உள்ளவராய் எங்களை தேவன் ஆக்கி இருக்கிறார். Le Seigneur a fait en sorte que nous puissions avoir grâce sur grâce. கவனிங்க. ஆகவே இது கிருபை யார் மூலமாக உண்டான சொன்னது? இயேசுநாதர் மூலமாக. Par qui cette grâce nous a été donnée? Par Jésus-Christ. ஆகவே எப்படி இந்த கிருபையை இயேசு வாங்கி தந்தார்னு வாசிச்சு அதிலே மெடிடேட் பண்ணுனா எங்களுக்கு இந்த உலகத்தின் சத்தம் பிசாசின் சத்தத்தை விட அந்த கிருபையின் சத்தம் பெருசா துணிக்கும். Si nous comprenons comment cette grâce nous a été accordée et que nous méditons la Bible sur ce sujet, nous allons comprendre que cette grâce est plus grande que les voix qui viennent au fond de nous et qui nous culpabilisent. அநேகருக்கு கிருபையை 2 தரம் 3 தரம் பாவிக்க முடியும். அதுக்கப்புறம் பாவிக்க முடியாத காரணம் அந்த கிருபை எப்படி வந்ததுன்னு தெரியாதனால. Pourquoi est-ce que certaines personnes arrivent à comprendre la grâce et à l'accepter 1 fois,
ஆண்டவர் எங்களை மன்னிக்கிறதும் எங்களுக்கு உதவி செய்கிறதும் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை இருந்து. அதான் சொல்றேன், அந்த கிருபை நான் சொல்லும்போது அது கிருபைப்பட தகுதி உடையவராய் ஆகி இருக்கிறோம் நாங்க. Pourquoi? Parce que nous avons obtenu cette grâce à travers Jésus-Christ. இப்ப கிருபைப்பட தகுதியுள்ள ஆகி இருக்கிறோம். அது எப்படி? Comment est-ce que nous avons obtenu grâce sur grâce? ஆண்டவர் சும்மா கிருபை பெற்றுக்கொண்டு கொடுத்துட்டாரா? Est-ce que Dieu t'a simplement donné cette grâce? இல்ல, சிலுவையிலே இயேசுநாதர் கிருபை சம்பாதித்தார். Pourquoi? Parce que Jésus-Christ nous a donné cette grâce à travers la croix. கிருபை எங்களுக்கு இலவசம். அது தேவனுக்கு தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்க வேண்டியிருந்தது கிருபையை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு. Cette grâce nous a été donnée gratuitement et Jésus-Christ a dû donner sa vie pour cette grâce. எவ்வளவு பெரிய விலைக்கிரயம் கிருபையை பெறுகிறதுக்கு தேவன் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்னு நீ விளங்கி கொண்டால் இந்த மாம்ச சத்தம், இந்த பிசாசின் சத்தம், இந்த குற்ற மனசாட்சி எல்லாத்த விட கிருபை சத்தமா பேசும். Si tu as compris que cette grâce nous a été donnée parce que Jésus-Christ s'est crucifié et qu'il a donné sa vie pour que nous puissions avoir cette foi, alors nous ne pourrons plus entendre les voix du diable, de notre ressenti ou de notre conscience. இன்னைக்கு நீங்க அநேகர் 3 தரத்துக்கு மேல பாவம் செஞ்சா அந்த கிருபையை இருந்து நீங்க மென்று கொள்ள முடியாத காரணம் ஏன்னு சொன்னா நீங்க கிருபையை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அப்படித்தான் விளங்கி கொண்டிருக்கீங்க ஒழிய சத்தியத்தின்படி கிருபை என்னன்னு நீங்க விளங்கி கொள்ளல. Pourquoi est-ce que vous n'arrivez pas à surmonter les péchés au bout de la troisième fois? Parce que vous n'avez pas réellement compris d'où provient cette grâce. கிருபை எப்படி கிடைச்சேன்னு நினைச்சா அது வற்றாத நீர் ஊற்றுன்னு உங்களுக்கு தெரியும். Si vous comprenez comment cette grâce nous a été donnée, alors elle jaillira au fond de vous. இந்த கிருபை அவர் சம்பாதித்து தராவிட்டால் இந்த உலகத்தில் ஒருவரும் பரிசுத்தமாக முடியாது. Si Dieu nous a pas donné cette grâce, alors personne ne pourra devenir saint sur cette terre. பாவத்தின் வல்லம் உனக்கு தெரியுமோ இல்லையோ இயேசுவுக்கு தெரியும். Si toi, je sais pas si tu connais le pouvoir du péché, mais Jésus-Christ il connaît ce pouvoir. அதில இருந்து விடுதலை அடைய முடியாது அவருக்கு தெரியும். Parce qu'il sait que nous ne pourrons jamais nous libérer de ce pouvoir. ஆகவே அந்த வல்லமையான பாவத்தை விட மிகப்பெரிய கிருபையை கொடுத்தால்தான் இந்த ஜனங்கள் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக முடியும் ஆண்டவருக்கு தெரியும். Dieu sait très bien que nous ne pourrons jamais nous libérer du pouvoir du péché et que nous avons besoin de cette grâce. திரும்ப சொல்றேன், நீ உண்மையான பரிசுத்தத்துக்கு வாஞ்சிக்காத எவனுக்கு நான் சொல்றது ஒண்ணு விளங்காது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உனக்கு. Je l'ai déjà dit que celui qui n'a pas un réel désir de devenir saint, il ne comprendra pas. வாக்கபுரா சன்மார்க்க ஜீவன் செஞ்சு சபையில வந்துட்டு போக நினைச்சா உனக்கு நான் சொல்ற பிரசங்கத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. உனக்கு ஒண்ணுமே விளங்க போறது இல்ல. Si tu es là juste pour mener une vie de bonnes œuvres, alors la prêche ne te servira à rien. Tu ne le comprendras pas. உண்மையான பரிசுத்தத்தை விரும்புறவன், celui qui a un réel désir de devenir saint, உள்ளத்துல இருந்து நான் பரிசுத்தமாகணும்னு விரும்புறவன், celui qui veut devenir saint du fond de son cœur, நான் சொல்றது அவனுக்கு என்னன்னு பாருங்க. lui comprendra ce que moi je dis. இந்த கிருபை இன்னைக்கு மட்டும் இல்ல, சாகு மட்டும் இந்த கிருபையில தான் நிக்கணும். Cette grâce n'est pas juste pour aujourd'hui, elle sera présente jusqu'à la fin de ta vie. ஏன்னா நாங்க எவ்வளவு பரிசுத்தமானாலும் இன்னும் பரிசுத்தமாக ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்ய போகுது. Pourquoi? Parce que même si nous continuons à devenir saints, nous allons rencontrer des problèmes, nous avons besoin de cette grâce. அடுத்த காரியத்திலே நாங்க பரிசுத்தமாகும் போது இந்த கிருபை பெறாமல் பரிசுத்தமாக முடியாது. Nous ne devenons pas saints sur la deuxième étape si nous n'avons pas cette grâce. நான் சொன்னேன், ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாவத்தின் வல்லமை என்னன்னு புரிஞ்சு கொண்டா நான் சொல்ற கிருபை உனக்கு தேனிலும் தெரிஞ்சேலும் மதுரமா இருக்கும். Je le répète, si vous lisez le chapitre de Romains verset 6, vous comprendrez ma prêche. டெய்லி நாங்க விழுந்து கொண்டிருக்கிறோம். Tous les jours nous tombons. ரட்சிக்கப்பட்டவனுக்கு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாவான மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்குங்கிறது உண்மை. C'est vrai que celui qui est réellement sauvé, il veut devenir saint. ஆனா அதே நேரத்தில் அடிக்கடி ஏதோ ஒரு வகையில சிந்தையிலேயோ நினைவிலேயோ பேச்சிலேயோ அல்லது ஏதோ ஒன்றில் விழுந்துடும், செய்கையிலேயோ ஏதோ ஒன்றில் விழுந்துடும். Mais à chaque fois, que ce soit sur nos paroles, nos actes, nos actions, nous chutons. அப்ப அந்த கிருபை தாங்குது, கிருபை உண்மையாவே ரத்தத்தால கழுவுது, மீண்டும் எனக்கு பலம் தருதுன்னு உண்மையாக விசுவாசிக்காவிட்டால், Mais si tu n'as pas foi que cette grâce te suffit pour te pardonner des péchés tout relevés. சரி, இப்ப சுருக்கமா சொல்றேன். சரி, இப்ப நான் சொன்னேன் நமக்கு கிருபை வந்து சிலுவையிலே இயேசு சம்பாதித்து தந்திருக்கிறாரு. Je vous ai dit que la grâce nous a été donnée par la croix. கவனிங்க, நான் சொன்னேன் இப்ப முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறாரு. Jésus-Christ a supporté tous les péchés du monde. அது ஒரு பக்கம் இருக்குது.
Oui, ça, on peut le mettre ça d'un இன்னொரு côté. பக்கம் Et d'un autre côté, அவர் எந்த பாவமும் செய்யல. il n'a point péché. அவர் வாயில வஞ்சனை காணப்படவும் இல்ல. Il n'y avait pas de vengeance sur ses lèvres. எந்த பிசாசு கூட அவர் நீ பாவம் செஞ்சேன்னு குற்றப்படுத்த முடியல. Et aucun Satan n'a pu le culpabiliser en disant qu'il a péché. அவரை கூட்டிக் கொண்டு போய் ஒப்பு கொடுத்த யூதாஸ் கூட சொல்றாரு நீதிமான். Et même Judas qui l'a dénoncé dit qu'il est juste. இயேசுவே சொல்றார் இல்ல பாவம் தான் நீங்க சுட்டி காண்பீங்கன்னு. Jésus lui-même dit si j'ai péché, montrez-le-moi. ஆகவே அவர் நீதியாய் வாழ்ந்தார். Donc il a vécu une bonne vie de juste. அவர் மரித்தார். Il est mort. நான் அடிக்க சொன்னது போல எங்களுடைய பாவம் அவருடைய தலைமையிலும் அவருடைய நீதி எங்கள் தலைமையிலும் விழுந்தது. On a vu que nos péchés est retombé sur sa tête et sa justice est retombée sur nos têtes. இப்ப தேவன் நான் காட்டுறேன். தேவன் எங்களுக்கு கிருபை மேல் கிருபை பெற எப்போதுமே கொடுத்துக்கொண்டே இருக்கிறாரு. Dieu nous donne pour que nous puissions avoir grâce sur grâce. ஏன்னா Pourquoi? நாங்கள் செய்த பாவம் இயேசுவாக சுமந்து தீர்த்துட்டாரு. Pourquoi? Parce que le péché que moi j'ai fait, Jésus-Christ les a நீதி supportés. எங்க தலைமையில இருக்குது. Sa justice est sur moi. ஆகவே 24 மணித்தியாலமும் நாம கிருபை பெற தகுதியோட ஆக்கப்பட்டு இருக்கிறோம். சும்மா இல்ல. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தகுதியுள்ளவனா ஆக்கப்பட்டு இருக்கிறோம். Donc nous sommes devenus dignes d'avoir cette grâce 24 heures sur 24. இப்ப தேவன் நீதிமானுக்கு பாவம் செய்யாதவனுக்கு அவரை போய் உதவி செய்வார். Dieu va aider celui qui est juste et qui veut devenir saint. ஆனா நாங்க மனிதர்கள் அப்படி இல்ல, பாவம் செஞ்சிருக்கிறோம். Mais les hommes nous péchons. கிருபை பெற நம்ம தகுதியற்றவர்களாய் மாறிவிட்டோம். Nous devenons des personnes qui est indignes d'obtenir la grâce. ஆனால் இப்ப கிருபை மேல் கிருபை பெற தகுதியாகிறதுக்கு காரணம், Mais aujourd'hui nous sommes devenus dignes pour avoir grâce sur grâce. நீ உணர்ச்சியை பார்க்காத. Ne regarde pas ton ressenti. நான் ஏதாவது செய்தேன்னு பார்க்காத. Ne dis pas parce que j'ai fait ces choses-là. பிதாயே நான் இப்ப மன்னிப்பு கேட்கிறேன். Moi je demande pardon. நான் சொன்னேன் கிருபைங்கிறது ரெண்டு முக்கியம் இரக்கம் பெற உதவி பெற நாங்க பாவம் செய்யாம இருக்க. J'ai dit que la grâce est suffisante pour deux choses, pour obtenir grâce et de trouver sa grâce. Moi, par exemple, j'ai péché. நான் பாவம் செஞ்சுட்டேன். J'ai péché. இப்போ எனக்கு இரக்கம் வேணும். J'ai besoin de sa நான் miséricorde. பிதா சமூகத்துக்கு போறேன். Je vais aller à la présence de Dieu. நான் செஞ்சது போல என்னை மன்னிங்க. Je lui dis que j'ai fait des péchés, de pardonner. அவர் மன்னிப்பார். Il nous pardonne. 1 யோவான் 1:9 படி அவர் மன்னிப்பாருங்க. D'après 1 Jean 1 verset 9, il nous pardonne. வாசிப்போம். நீ இந்த வசனத்துல நில்லு. உங்க உணர்ச்சியில நிக்காத. Ne soyez pas sur votre ressenti, mais soyez sur les paroles de Dieu. 2 தரப்புல விட்டு 3 தரப்புல விட்டு அதை பத்தி கவலை இல்ல. வேதம் என்ன சொல்லுது அதை பார்ப்போம். 1 யோவான் 1:9. 1 Jean 1 verset 9. Si nous confessons nos péchés, il est fidèle et juste pour nous les pardonner et pour nous purifier de toute iniquité. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நாம் எத்தனை தடவை அறிக்கையிட்டால் போட்டிருக்கா? 2 தடவை. பாவங்களா நீ எத்தனை தடவை ரட்சிக்கப்பட்டிருந்து கோடி தடவை பாவம் செஞ்சாலும் நீ அறிக்கை சாப்பிட்டா உண்மையா நீ அதை ஒத்துக்கொண்டா? பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்ப நீ இதை நம்பாவிட்டால் நான் என்ன சொல்லியும் கிருபையை பற்றி விளங்கப்படுத்த முடியாது. Si tu n'as pas foi en ce verset, alors peu importe ce que je vais t'expliquer, tu ne comprendras pas. இது எழுதப்பட்ட ரட்சிக்கப்பட்டவன் பேர் சொல்லுது. அவன் பாவத்தை அறிக்கை பண்ணா, அதாவது நான் செஞ்சது பாவம் ஒத்துக்கொண்டால் தேவ சொல்றார். நீ பாருங்க 2 நீதியும் உண்மை இல்லவர். ஏன் நீதி சொன்னாரு? Ici, il nous dit que ce verset est donné pour une personne qui est réellement sauvée. ஏன்னா ஏன் நீதின்னு சொன்னா உண்மைப்படி எனக்கு அவர் மன்னிக்க கூடாது. ஏன்னா நான் பாவி. Nous sommes pécheurs. நான் பாவியா இருக்கிறேன். Je suis pécheur. அவர் மன்னிக்க இயலாது. Dieu ne peut pas nous pardonner. ஆனா அவர் சொல்றார் நான் நீதி உள்ளவர். Mais il dit qu'il est juste. ஏன் நீதி உள்ளவர்? Pourquoi il est juste? எந்த பாவத்தை இயேசுநாதர் சுமந்து தீர்த்திருக்கிறார். Parce que Jésus-Christ a supporté mes péchés. ஆகவே எனக்கு மன்னிக்க அவரால இன்னைக்கு முடியும் பிதாவால. Donc le Père est capable de nous pardonner. அப்ப நல்லா கவனிங்க. சிலுவையிலே இயேசுநாதர் சம்பாதித்த அந்த கிருபையிலிருந்து தான் நம்ம கிருபை மேல் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
பெற்றிருக்கிறோம். Nous avons grâce sur grâce tous les jours parce que nous avons obtenu cela de la part de Jésus-Christ. ஓகே, இப்போ நான் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு Mon péché a été pardonné. இப்போ எனக்கு உதவி கேட்கிறேன். J'ai besoin d'aide. அப்ப நானா நீதிமானா இல்லாட்டா உதவி செய்ய முடியாது. Si je suis pas juste, je peux pas être aidé. பாவம் மன்னிக்கப்பட்டது என்பது வேற. Être pardonné, c'est une chose. நான் நீதிமானா இருக்கிறது என்பது வேற. Et que je sois juste, c'est une autre chose. இது ரெண்டும் இணையணும். Ces deux choses sont பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. Mon péché est pardonné. அது மட்டுமல்ல நான் நீதிமானா இருக்கிறேன். Ce n'est pas tout, je suis அப்படினா injuste. தேவனுடைய பார்வை 100% தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடிச்சிருக்கேன். Donc j'ai fait tout ce que Dieu m'a demandé de faire. இயேசு சொன்னாரே நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் பிதா என்னை விட்டு பிரியறதில்லை. Jésus-Christ lui-même a dit comme je fais les désirs de mon Père, alors il ne se séparera pas de moi. அதே மாதிரி இயேசுவிலே பிரியமா இருக்கிறாரு. பிதாவிலே பிரியமா இருக்கிறாரு. De la même manière, Dieu est sur nous. ஏன்னா இயேசுக்குள்ள தாய்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். Parce que il nous regarde à travers Jésus-Christ. ஆகவே நான் இரக்கம் பெற மட்டுமல்ல எனக்கு சகாயம் செய்ய உதவி செய்ய கேட்டால் அதுவும் கிருபையிலிருந்து எனக்கு வருது. Ce n'est pas juste pour obtenir miséricorde ou le pardon, mais c'est également pour que Dieu m'aide et cela vient de la grâce. ஆகவே தேவன் எங்களை சும்மா கொடுக்கல கிருபைய, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த கிருபையை அவர் வச்சிருக்கிறபடினாலே எப்ப கேட்டாலும் மன்னிக்கவும் சகாயம் செய்யும் கிருபையை சகாயம் செய்ய உதவி செய்யவும் அவர் எப்போதும் தயாரா இருக்கிறார். Dieu est prêt à nous pardonner, à nous accueillir parce qu'il a la grâce que Jésus-Christ nous a donnée. இப்ப உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார் இயேசுநாதர். J'ai dit que Jésus a supporté tous les péchés du monde. ஆகவே நான் எப்போ போய் பாவ மன்னிப்பு கேட்டாலும் பாவ மன்னிக்க தேவன் தயாரா தான் இருக்கிறார். Peu importe le nombre de fois où je vais aller demander pardon à Dieu, il est prêt pour me les pardonner. ஆனா நம்ம இதயத்துல இருந்து உண்மையாய் பாவத்தை மன்னிப்பு கேட்கணும் இல்லையா அவர் அறிவார். Et il sait si nous avons vraiment envie d'être pardonnés et de changer et de se séparer de ce péché. அதுமல்ல நாங்க அடுத்த முறை விழாம இருக்கிறதுக்கு ஆண்டவர்ட்ட நாம கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. Et nous demandons la grâce pour que la prochaine fois nous ne tombons pas. ஒரு நாள் இல்ல சொல்ல மாட்டாரு. Il ne dira jamais non. ஏன்னா ஏற்கனவே இயேசு நீதிமானா தான் இருக்கிறாரு. Pourquoi? Parce que déjà Jésus-Christ est juste. அந்த இயேசுக்குள்ள தான் நான் இருக்கிறேன். Et c'est dans ce Jésus que nous vivons. அவர் என்னைய பார்க்கும்போது எனக்கு எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கிறாருன்னா அவர் இயேசுக்குள்ள என்னைய பார்க்கிறபடி. Donc quand il nous regarde à travers Jésus-Christ et il est prêt à tout nous accorder. இத நான் இப்படி சிம்பிளா சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவத்திலே பாவ மன்னிப்பை பெறவும் எப்பயுமே அந்த கிருபையிலிருந்து உறிஞ்சவும் அனுபவத்திலே கொஞ்ச காலம் என்ன கொஞ்சம் கூட காலம் எடுக்கும். Ce que je vous ai dit, même si vous le comprenez, mais il faut que vous rentrez dans l'expérience pour que vous puissiez le vivre dans votre vie. பாருங்க எனக்கு கவனிக்கப்ப பிதா ஒளிச்சு கிழிச்சைகளுக்கு கிருபை தரல. Jésus-Christ ne donne pas cette grâce d'une manière secrète. நீதியின்படி அவர் எங்களுக்கு தருகிறார். Mais il nous donne d'après sa justice. இயேசுநாதர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தபடியாலும் Parce que Jésus-Christ a supporté tous les péchés du monde. அவர் ஒரு பாவம் செய்யாமல் தேவனை முழுமையாய் திருப்தியாக்கி தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினபடியாலே இன்றைக்கு கிருபை மேல் கிருபை பெற நாம தகுதிப்பட்டிருக்கிறோம். Parce qu'il a satisfait les désirs du Père et qu'il n'a point péché, nous sommes dignes d'obtenir grâce sur grâce. ஆகவே இந்த சத்தியத்தை விட்டு நீ பிசாசுர சத்தத்தையும் உன் மாமிச சத்தத்தையும் குற்ற உணர்வையும் நீ வச்சிக் கொண்டிருந்தால் இயேசு ஒன்றும் செய்ய முடியாது. Si tu ne te détournes pas de la voie du diable et de la voie de ta conscience, Jésus-Christ ne pourra rien te faire. ஆனால் अनेक நாட்களாய் நாங்கள் பாவம் செய்தோம்னு குற்ற உணர்வு அடைஞ்சு பழகி இருந்தால் mais si vous avez péché plusieurs fois et que vous avez une culpabilité, நீங்க ஒன்று ரெண்டு தடவை பாவம் செய்யும் போது குற்ற உணர்வு அடையாம கிருபையை பிடிச்சு கொண்டு வெளியில வந்துடலாம். Vous pouvez peut-être tomber une ou deux fois et vous relever à travers cette grâce. Mais lorsque vous continuez de faire le même péché, vous aurez du mal et beaucoup de difficultés à croire en cette grâce. C'est pour ça qu'il faut lire la Bible plusieurs fois. இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்ற வசனங்கள் எல்லாரும் வாசிக்கணும். Et lire les versets qui dit que Jésus-Christ a supporté tous les péchés du monde. அது பாடமாக்கி வைக்கணும். Il faut les apprendre. அதேபோல நான் நீதிமான்னு 1000 இடத்துல இருக்குது அந்த வசனத்தை வாசிச்சு வைக்கணும். Et il faut également lire que je suis juste et lire ces versets et les apprendre. உதாரணத்துக்கு சொல்றாரு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம நீதிமானா இருக்கிறோம்.
Et il y a un verset qui dit également que nous sommes justes en Jésus-Christ. அது பாடமாக்கி வை. Il faut apprendre ce verset. ரோமர் 3:21-24 பாடமாக்கி வை. Il faut apprendre le chapitre romain. அதே போல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் வேதத்துல பல இடங்கள் இருக்குது. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவா இந்த பாவத்தை விலக்கி இருக்கிறார். Et il faut lire dans les versets, il faut lire dans la Bible plusieurs versets qui dit que nos péchés ont été effacés. ஆழ்கடலிலே உங்க பாவத்தை போட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. Il dit qu'il a jeté nos péchés dans le fond de la mer. முதுகுக்கு பின்னால பாவத்தை தூக்கி வீசிட்டேன்னு சொல்லிட்டாரு. Il dit également qu'il a jeté le péché derrière notre dos. காலுக்கு போட்டு பாவத்தை மிதிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. Il a dit qu'il a écrasé le péché sous ses pieds. இஸ்ரவேலிலே அவர் பாவத்தை காண்கிறதில்லை எழுதியிருக்கிறார். Il dit qu'il ne voit plus le péché d'Israël. நீதிமான்ங்கிற கர்த்தத்துல வந்தா எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு 2-3 வசனத்தை மட்டும் வாசிப்போம். Nous allons lire quelques எபிரேயர் versets. 10 நீதிமான்ங்கிற வசனத்துக்கு எபிரேயர் 10:14 வாசிங்க. எபிரேயர் 10:10 14 et 14. நீதிமான் C'est en vertu de cette volonté que nous sommes sanctifiés par l'offrande du corps de Jésus-Christ une fois pour toutes. 10 வாசிங்க. தமிழ் 10 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா நம்ம நடைமுறையில பரிசுத்தமானா இல்ல, நம்ம நிலையில நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Il est dit dans ce verset que nous sommes sanctifiés. 14 Verset 14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பரிபூரணப்படுத்தி இருக்கிறார். Il est dit car par une seule offrande il a amené à la perfection pour toujours ceux qui sont sanctifiés. பரிசுத்தப்படுத்துறவங்க நீதிமானாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் நீதிமானாக்கி இருக்கிறார். Il est dit par une seule offrande il a amené à la perfection pour toujours ceux qui sont sanctifiés. 2 Corinthiens 5:21. 2 Corinthiens 5 verset 22. 2 Corinthiens 5:21. 2 Corinthiens 5 verset 21. Celui qui n'a point connu le péché, il l'a fait devenir péché pour nous, afin que nous devenions en lui justice de Dieu. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் இப்ப எப்படி இருக்கிறது? அவருக்குள் தேவ நீதி. ஆகவே என்ன சொல்றது, உதவி கேட்கும் போது நாங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே தேவன் எப்போது உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். Lorsque nous demandons de l'aide à Dieu, il est juste et fidèle pour nous donner parce qu'il sait que nous sommes justifiés en Christ. Romains 5 verset 2. Étant donc justifiés par la foi, nous avons la paix avec Dieu par notre Seigneur Jésus-Christ. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் ரோமர் 8:33. Romains 8 verset 32. நீங்க இந்த பாவ மன்னிப்பு மற்றது நீதிமான்ங்கிற வசனங்கள் அதிகமாக வாசிச்சு வைக்கணும். ஏன்னு சொன்னா அதிக காலமா நம்ம குற்றோணர்வு இருக்கிறபடினாலே இந்த வசனத்தை கொண்டு தான் பிசாசுக்கு நம்ம போராடணும். Comme nous avons beaucoup eu la culpabilité au fond de nous et du mal à combattre l'ennemi, nous avons besoin d'apprendre beaucoup de versets concernant le pardon des péchés et également concernant la justice. ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமானாக்கு. Qui accusera les élus de Dieu? C'est Dieu qui justifie. 1 Corinthiens 6:11. 1 Corinthiens 6 verset 12. 1 Corinthiens 6:11. 1 Corinthiens 6 verset 11. Et c'est là ce que vous étiez. Quelqu'un de vous, mais vous avez été lavé, mais vous avez été sanctifié, mais vous avez été justifié au nom du Seigneur Jésus-Christ et par l'Esprit de notre Dieu. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ரோமர் 4:24. Romains 4 verset 24. இது எக்கச்சக்கமான வசனம் இருக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நாங்க நீதிமான்னு சொன்னா நாங்களே நம்ப மாட்டோம். Romains 4 verset 24. C'est encore à cause de nous à qui cela sera imputé, à nous qui croyons en celui qui a ressuscité des morts, Jésus notre Seigneur. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரே. ரோமர் 3 சரி நான் 3:3 Romains chapitre 3 verset 24.
சாரி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Et ils sont gratuitement justifiés par sa grâce, par le moyen de la rédemption qui est en Jésus-Christ. ஓகே இப்போ என்ன கவனிங்க. அப்ப எங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. Donc tous nos péchés ont été pardonnés. நாங்க நீதிமான்களா இருக்கிறோம். Nous sommes devenus justes. ஆகவே Donc தேவன் Dieu இரக்கம் பெறவும் நாம உதவி பெறவும் அவருக்கு எந்த தடையும் இல்லை. எத்தனை கோடி தடவை நீ வந்தாலும் அவர் இரக்கம் சொன்னால் எங்களை பாவத்தை மன்னிக்கிறார், உதவின்னு சொன்னால் அடுத்த பிற பாவம் செய்யாமல் இருக்க பரிசுத்த கிருபை தருகிறார். Donc il n'y a pas d'obstacle afin que tu puisses obtenir miséricorde et de trouver grâce en Dieu. Est-ce que vous avez compris? கவனிங்க. Écoutez. இந்த சுருக்கமா இருந்தாலும் இந்த ரெண்டும் தான் பரிசுத்தமாகிறதுக்கு மெயின் காரணம். Même si c'est très court, nous avons besoin de ces deux points pour obtenir sa grâce. சொல்ற திருப்பி ரட்சிக்கப்பட்டவனுக்கு பரிசுத்தமாகிறது தான் அவனுடைய மிகப்பெரிய விருப்பம். Le vrai désir d'une personne qui est réellement sauvée, c'est de devenir saint. ஏன்னா இந்த முறையோட இந்த செக்ஷனை முடிச்சிட்டு நான் வேற ஒரு சப்ஜெக்ட் போக போறேன் அடுத்த முறை. Parce que la prochaine fois je vais vous parler d'un autre sujet, je vais terminer avec ce sujet. சரி இப்போ கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே quelqu'un qui est sauvé, அவனுக்கு புதிய மனுஷன் வரலாம், பழைய மனுஷன் செத்து போறான். Il y a le nouveau homme qui apparaît et l'ancien homme disparaît. பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள வந்துறாரு. Le Saint-Esprit arrive en lui. நியாயப்பிரமாணம் அவருடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. La loi est écrite au fond de son cœur. ஆகவே ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய மிகப்பெரிய உச்சக்கட்ட விருப்பம் பரிசுத்தமாகலாம். Mais celui qui est sauvé, son plus grand désir, c'est de devenir saint. ஆனால் அவனுக்குள்ளே பாவம் குடிகொண்டிருக்கிறது. Mais le péché habite en lui. பாவ பிரமாணம்னு சொல்லலாம். On peut dire la loi du péché. அது மாம்சம்னு சொல்லலாம். Ou on peut dire la chair. ஓகே. அப்ப அதுக்கும் இந்த புதிய மனுஷனுக்கும் ஒரு பெரிய போராட்டம் வரப்போகுது. Et il y aura un combat entre la chair et le nouveau homme. இது இயேசுவின் வருகைக்கு நடக்க போகுது. Et cela va se passer jusqu'à ce que Jésus-Christ arrive. ஆவே இந்த பழைய இப்ப நாங்க ஆரம்பத்துல என்ன சொல்றது பரிசுத்தமாக முயற்சி பண்ணும்போது நான் சொன்னது போல अनेक தடவை விழ போறோம். Comme j'ai dit, lorsque nous avons envie de devenir saints au début, nous allons chuter plusieurs fois. ஆகவே பரிசுத்தவான் சோர்ந்து போய்வான். Donc l'homme saint, il sera dans la faiblesse. சிலவேளை பரிசுத்தமாக முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருவான். Il sera même dans une position, il dira je ne pourrai jamais devenir saint. ஏன்னா குற்றவுணர்வு அதிகமா வந்துரும். Pourquoi? Parce qu'il aura beaucoup la culpabilité. ஏன்னா ஆரம்பத்துல அடிக்கடி விழ போறோம். Parce qu'au début nous allons tomber plusieurs fois. ஆனா போக விட மாட்டோம். Mais plus nous allons avancer, plus nous allons ஆரம்பத்துல விழுற அளவுக்கு போக விழ மாட்டோம். Tu ne tomberas pas de la même manière que quand tu vas avancer plus tard. ஆகவே விழும் பொழுது lorsque tu chutes, நீ எப்பவும் உன் கையில ஆயத்தை வச்சுக்கொள்ளணும். tu dois toujours avoir l'arme dans tes mains. நான் அறிக்கை பண்ணினா si je le confesse, என்னை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியுள்ளவருமா இருக்கிறார். que Dieu est fidèle et juste pour me les pardonner. அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எத்தனை தடவை அறிக்கை பண்ணாலும் அதேதான். C'est pas une fois deux fois que tu dois le confesser, mais plusieurs fois. ஆகவே நீ சொல்லணும் என் பாவம் எல்லாம் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். Tu dois le dire, Jésus-Christ a supporté tous mes péchés. அப்ப எத்தனை தடவை நான் பாவம் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிக்க தயாரா தான் இருக்கிறார். Donc Dieu est prêt pour me pardonner peu importe le nombre de fois où je vais tomber. ஒன்றே நான் அறிக்கை பண்ணணும் அவ்வளவுதான். Je vais confesser une seule chose. இந்த பாவத்தை முதுகுக்கு பின்னால போட்டுட்டாரு. Et Jésus-Christ a mis ce péché derrière moi. கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா கலச்சிட்டார் பாவத்தை. Il a séparé le péché et a chassé le péché comme le nord et le sud sont séparés. ஆழ்கடல்ல போட்டுட்டாரு. Il l'a jeté dans le fond de la mer. ஆயுதங்களை போட்டு மிதிச்சிட்டாரு. Il l'a mis sous nos pieds et les a écrasés. ஆகவே இந்த பாவத்தை இஸ்ரவேலில் அவர் பாவத்தை காண்கிறதில்லை. Et il a dit qu'il ne voit pas le péché en Israël. அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, அவருடைய பாவங்கள் கர்த்தர் என்னாது இருக்கிற அவர் பாக்கியவான் எழுதி இருக்குது அதுல. Il dit que le Seigneur ne pense plus à nos péchés. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. Que celui qui est en Jésus-Christ, il n'aura pas de condamnation. கிறிஸ்துவுக்குள் பாவம் செய்யாமல் இருந்தால் ஆக்கின தீர்ப்பு இல்லைன்னு போடல. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. எத்தனை தடவை பாவம் செஞ்சாலும் அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் தேவன் பாவத்தை மன்னிக்கிறார். Il est dit que celui qui est en Jésus-Christ, il n'a pas la condamnation en lui. ஆகவே நீ பாவம் மன்னிப்பு கேட்கும்போது குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியம் இல்லை. Donc tu n'as pas besoin d'avoir la culpabilité lorsque tu vas demander. கோடி தடவை பாவம் செஞ்சாலும் நீ குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியம் இல்லை. Peu importe le nombre de fois où tu vas chuter. ஏன்னா உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். Parce qu'il
qu'il a supporté tous les péchés du monde. ஒன்று பாவம் இல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து C'est pas தீர்த்திருக்கிறார். un ou deux péchés, c'est le péché du அவ அந்த monde. உலகத்துல தான் நான் இருக்கிறப்ப என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. C'est dans ce monde que nous vivons et tous mes péchés ont été pardonnés. அது மாத்திரமல்ல, நான் இப்ப பரிசுத்தமாகணும். Ce n'est pas tout, maintenant je vais devenir saint. அதுக்கு உதவி தேவை. Et j'ai besoin d'aide. அதத்தான் வேதம் சொல்லுது, என்ன இரக்கம் பரவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்ய கிருபை அடைவும் கிருபாசனத்தண்டை தைரியமாய் கிட்டி சேரு, தைரியமாய் கிட்டி சேரு. C'est pour ça qu'il est dit qu'on peut s'approcher avec assurance du trône de Dieu parce que nous pouvons obtenir sa miséricorde et trouver sa grâce. பயப்படாத. N'ayez pas peur. எத்தனை தடவை பயப்பட்டாலும் தைரியமாய் கிருபாசனத்தை கிட்டி சேரு. Peu importe le nombre de fois où vous allez chuter, allez avec assurance. இந்த கிருபையை ஒரு குரூப் பாவத்தை கேட்டா விளையாட போகுது, விளையாடட்டும், பாவம் செய்யட்டும். நீ பரிசுத்தமாக நினைக்கிறவன் இதை பிடிச்சுக்கொண்டு பரிசுத்தமா. Que celui qui a un réel désir de devenir saint, il doit attraper ce point-là et avancer. விளங்குதா? Est-ce que vous comprenez? வேதம் சொல்லுது, எங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். La Bible dit que dans notre faiblesse, sa force est présente. என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. Que par le Dieu qui nous fortifie, je suis capable de tout faire. அதுதான் அந்த கிருபை. C'est ça, cette grâce. இதத்தான் நாங்க உதவின்னு சொல்றோம். C'est ça que nous appelons aide. தீமோத்தேயுவே கிருபையிலே பலப்படுன்னு சொல்லி இருக்குது. Dans Timothée, il est dit de prendre la force dans la grâce. அப்ப நான் என்ன மாம்சத்துல பலப்படாத. Alors ça veut dire ne deviens pas fort dans la chair. தேவனை நோக்கி கேளு. Mais demande à Dieu. கிருபையிலே பலப்படு. காலைதோறும் கிருபை புதிதாக இருக்குது. Sois fortifié dans la grâce parce que la grâce se renouvelle chaque matin. நான் ஒன்று சொல்லவா, நீ கிருபையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இயேசுவையே நீ மதிக்கல. Si tu n'obtiens pas cette grâce, ça veut dire que tu ne respectes pas Jésus-Christ. உன்னுடைய பலவீனத்தை உணர்ந்துதான், உன்னுடைய பாவத்தின் வல்லமை உணர்ந்துதான் சிலுவையிலே தேவன் கிருபையின் மேல் கிருபை அடைய அந்த கிருபையை எங்களுக்கு வாங்கி தந்தார். C'est parce qu'il a vu le pouvoir du péché, il a vu ta faiblesse. C'est pour ça qu'il est monté sur la croix afin que nous puissions obtenir grâce sur grâce. OK, இதுக்கு மேல எனக்கு சொல்லல, நான் சொன்னானே நானே கழிச்சு போறேன். Je ne peux pas vous dire davantage sinon je vais ஒரு 7 கிழமையா நான் மேக்ஸिमम பாடுபட்டுறேன். Ça fait 7 ou 8 semaines que je vous enseigne. இதுலயே உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது, இது கஷ்டமா இருக்கு, இத படிச்ச இந்த பிரதர்னா விடுங்க. Si vous ne voulez pas comprendre, alors je vous conseille de l'abandonner. இல்ல திருப்பி இந்த கசஸ்கள் போட்டு கேளுங்க. Sinon réécoutez les prêches que j'ai faites. இந்த உலகத்தின் போக்குல போவாத. N'allez pas dans le sens du monde. பரிசுத்தமானது தான் முக்கியம். C'est devenir saint qui est important. அது கிருபையினால மட்டும் தான் முடியும். Et c'est possible uniquement par la grâce. நான் போன முறை சொன்னேன், கிருபையை நீ புரிஞ்சு கொள்ளாவிட்டால் நீ பரிசுத்தமாக எந்த வழியும் கிடையாது. Et je l'ai dit la dernière fois et encore avant, si tu ne comprends pas la grâce, alors il n'y a aucun moyen pour que tu deviennes saint. சொல்றதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த பிரசங்கம் அநேகருக்கு இது பிரயோஜனம் இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன். Je pense pas, je vous demande de me pardonner, mais je pense pas que ma prêche soit utile. ஒரு சிலர் தான் இதுல பிரயோஜனம் எடுப்பீங்க. Seuls quelques-uns d'entre vous vous accrocherez à ma prêche. உண்மையான பரிசுத்தத்துக்குள்ள நீங்க போவீங்க. Et vous vous centrerez dans une véritable sainteté. குற்ற உணர்வு அளவே அந்த அரக்கனை அழிச்சு போடுவீங்க. Vous pouvez vaincre la culpabilité à travers cela. நீங்க உண்மையாய் பரிசுத்தமா நினைக்கிற போது 1000 தடவை விழுந்தாலும் குற்ற உணர்வு இல்லாமல் பரிசுத்தத்தின் பரிசுத்தமடைய ஒரு சிலருக்காவது கர்த்தர் கிருபை கொடுப்பார்னு நம்புறேன். J'espère et je crois et j'ai la foi que Dieu donnera la grâce sur grâce afin qu'ils puissent grandir dans la sainteté. பரிசுத்தமாகறவன் பரிசுத்தமாகட்டும், இந்த கிருபையை தவறா புரிஞ்சு கொண்டு பாவம் செய்யறவே இன்னும் பாவம் செய்யும். Celui qui veut devenir saint continue de devenir saint et celui qui veut continuer à pécher qu'il pêche. ஓகே, எழுந்துருமா.